தோனி ராஜா. ஓகேவா? ஏபிசி ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங், ஏபிசி காஸ்டிங் சொல்லுவோம், ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங். ஓகேவா சார்? லாஸ்ட் சாப்டர் சிலபஸ்ல லாஸ்ட் சாப்டர் கவர் பண்ண சாப்டர்னா இதான். இதோட எல்லா சாப்டரும் டச் பண்ணியாச்சு. அங்கங்க இருக்கிற மிஸ்லினியஸ் ப்ரொவிஷன் அடுத்த மிஸ்லினியஸ் சாப்டர்ஸ் அடுத்து நடத்துறேன். ஷோர் ஷாட் 10 மார்க். ஒரு 5 to 7 ப்ராப்ளம் பிராக்டிஸ் பண்ணா போதும். அந்த 7 ப்ராப்ளத்துல இருந்து ஒரு ப்ராப்ளம் எக்ஸாம்ல கேட்பான், அதுவும் 10 மார்க் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோ, நீ நிறைய படிக்கவே வேண்டாம். 5ல இருந்து 7 ப்ராப்ளம் தான் புக்லயே மொத்தமா இருக்கு. அந்த 7 ப்ராப்ளம் பிராக்டிஸ் பண்ணாலே ஒரு 10 மார்க் கொஸ்டின் வந்துடும். அதுவும் ஈஸி. ஓகேவா? ஈவன் இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட், ஒர்க்கிங் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் எக்ஸாம்ல எழுதினா 10 மார்க் கிடைச்சிடும். ஓகே, ஏபிசி காஸ்டிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்ல. பட் ஸ்டில் இஃப் ஈவன் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் என்ன பண்ணா போதும், ஒர்க்கிங் தெரிஞ்சு வச்சுக்கோ. இதை ஒர்க்கிங் பண்ண, இதை டிவைட் பண்ணி, இதை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் வந்துடும் அப்படின்றது தான். ஓகேவா? சரி, நல்லா கவனி. காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் டைரக்ட் மெட்டீரியல் வருமா, டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் போயிடும். இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் லேபர், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இஸ் கால்ட் என்னது? ஓவர்ஹெட்ஸ். ஓவர்ஹெட்ஸ் will be allocated. நம்ம ஓவர்ஹெட் சாப்டர்ல படிச்சோம்ல, அலோகேஷன், அப்சார்ப்ஷன், பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன், செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன். கடைசியா டிபார்ட்மெண்ட் ஏ பி சி கண்டுபிடிச்சிட்டு அந்த டிபார்ட்மெண்டோட அந்த ஓவர்ஹெட்ஸ் டிவைடட் பை என்ன போடுவோம்? ஹார்ஸ். ஒர்க்கிங் ஹவர்ஸ் போடுவோமா? டிவைடட் பை ஒர்க்கிங் ஹவர்ஸ், எய்தர் லேபர் ஹார் ஆர் மிஷின் ஹார்ஸ் ஆர் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட். என்ன வேணா டிவைட் பண்ணி பர் ஹவருக்கு லேபர் எவ்வளோ, பர் மிஷின் ஹவருக்கு லேபர் எவ்வளோ, பர் ஓவர்ஹெட் சாரி பர் யூனிட்டுக்கு லேபர் சாரி ஓவர்ஹெட்ஸ் எவ்வளோன்னு சொல்லி எல்லாமே பர் யூனிட் கண்டுபிடிச்சு, இங்க எத்தனை யூனிட் ப்ரொடியூஸ் ஆகுதோ அத்தனை யூனிட்டுக்கு மல்டிப்ளை பண்ணி, ஆர் எத்தனை ஹவர் யூஸ் பண்றோமோ அத்தனை ஹவருக்கு மல்டிப்ளை பண்ணி யூ வில் அரைவ் த காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட். இது ட்ரெடிஷனல் காஸ்டிங் சிஸ்டம். இது என்ன காஸ்டிங் சிஸ்டம்? ட்ரெடிஷனல் காஸ்டிங் சிஸ்டம். இதுல ஒரு பிரச்சனை இருக்கு இந்த ட்ரெடிஷனல் காஸ்டிங் சிஸ்டம்ல. எந்த காஸ்டிங் சிஸ்டம்ல? இந்த ட்ரெடிஷனல் காஸ்டிங் சிஸ்டம்ல பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்றேன், நல்லா கவனி. லைக் யூ ஹாவ் ஒன் ஜூஸ் ஷாப். ஜூஸ் ஸ்பெல்லிங் கரெக்டா? அலாங் வித் பர்கர். இங்க ஒரு பக்கம் பர்கர் ஷாப் இருக்கு, ஒரு பக்கம் ஜூஸ் ஷாப் இருக்கு. ரெண்டுமே நீ தான் ஓனர், ரெண்டுமே நீ தான் மேனேஜ் பண்ற. சரியா? மொத்தமா ஃபார் த இயர் எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்ஸ் ஃபார் த மந்த், எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்ஸ் அமௌண்ட்ஸ் டு 1 lakh. ஃபார் த மந்த் எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்ஸ் அமௌண்ட்ஸ் டு எவ்வளோ? 1 lakh. நன் அதர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், நன் அதர் இன்டைரக்ட் மெட்டீரியல், நன் அதர் இன்டைரக்ட் லேபர். அசம்ஷன் இது மட்டும் தான் இருக்குன்னா என்ன பண்ணுவ? டிவைடட் பை லேபர் ஹவர் போடுவியா, டிவைடட் பை மிஷின் ஹவர்ஸ் போடுவியா. அப்போ டிவைடட் பை லேபர் ஹவர்ஸ் ஆர் டிவைடட் பை மிஷின் ஹவர்ஸ் போடுற. லேபர் ஹவர் போடு. லேபர் டோட்டலா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் கடை திறந்திருக்கு, 25 நாள் கடை திறந்துருக்குன்னா 250 ஹவர்ஸ் அதை டிவைட் பண்ணுவியா, பர் ஹவர் கிடைச்சிருமா? இன்டூ அந்த 10 ஹவர்ல ஜூஸ் ஷாப்புக்கு எவ்வளோ, இதுக்கு எவ்வளோன்னு மல்டிப்ளை பண்ணி போட்டுருவியா. இதுதான் எங்க நடக்கும்? ட்ரெடிஷனல் காஸ்டிங் சிஸ்டம்ல நடக்கும். யூ வில் நாட் ஃபைண்ட் அவுட் ஜூஸ் ஷாப்ல இருக்கிற மிக்சியோட கரண்ட் எவ்வளவு குடிக்கும், பர்கர்ல இருக்கிற ஓவன் கரண்ட் எவ்வளவு குடிக்கும். ஒரு மணி நேரம் ஓவன் ஓடுதுன்னா கரண்ட் அதிகமா கன்சியூம் ஆகும். அதுவே ஒரு மணி நேரம் ஜூஸ் ஷாப்ல மிக்சி ஓடுதுன்னா கரண்ட் கம்மியா கன்சியூம் ஆகும். கரெக்டா இல்லையா? ஆனா நம்ம அதை கன்சிடர் பண்ணிப்போமா? ட்ரெடிஷனல் காஸ்டிங் சிஸ்டம்லாம் கன்சிடர், சரி இதெல்லாமா கன்சிடர் பண்ணணும், கன்சிடர் பண்ணாதான் கரெக்ட் அலோகேஷன் பிரியும். அப்படி நம்ம இதை கன்சிடர் பண்ணாம பிரிச்சோம்னா அது என்ன அலோகேஷனா இருக்காது? கரெக்டான அலோகேஷனா இருக்காது. ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் 1 lakh rupees டிவைடட் பை எத்தனை யூனிட்டுக்கு, எத்தனை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கன்சியூம்டு, லைக் அந்த எலக்ட்ரிசிட்டி யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணிருக்கல அந்த யூனிட்ஸ் போட்டுரு. போட்டா உனக்கு என்ன கிடைச்சிரும்? சே எக்ஸாம்பிள் உனக்கு 10,000 யூனிட் கன்சியூம் பண்ணிருக்க, அப்போ எவ்வளவு ருபீஸ்? 10 per யூனிட். இப்போ இங்க இது எத்தனை எலக்ட்ரிசிட்டி யூனிட்ஸ் குடிச்சிருக்கு, அது எத்தனை எலக்ட்ரிசிட்டி யூனிட்ஸ் குடிச்சிருக்கு. இதுவும் 500 ஹவர் ஒர்க் பண்ணிருக்கலாம், இதுவும் 500 ஹவர் ஒர்க் பண்ணிருக்கலாம் ஒரு மந்த்துக்கு. ஓகேவா? இந்த 500 ஹவர்ல இது குடிச்ச கரண்ட் மேபி பாத்தீங்கன்னா 200 யூனிட்டா தான் இருக்கலாம். 10,000 யூனிட்டா, இது குடிச்ச யூனிட் 2000 யூனிட்டா தான் இருக்கலாம். அதே 500 ஹவர் அது ஓடுதுன்னா 8000 யூனிட் குடிக்கும்.
இப்போ நம்ம ட்ரெடிஷனல் காஸ்டிங்ல என்ன பண்ணிடுவோம், 1 lakh டிவைடட் பை 500 hours பிளஸ் 500 hours 1000 hours டிவைட் பண்ணிடுவேன். ஒரு ஹவருக்கு 100 rupees வரும். இங்க 100 மைனஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி இங்க 100 மல்டிப்ளை பண்ணி மேட்டர் முடிச்சிருவேன். பட் ஏபிசி காஸ்டிங்ல என்ன சொல்றான், அப்படி பண்ணாத ராஜா, அந்த ஹவர்ல அது யூஸ் பண்ண கரண்ட் ஆர் யூனிட்ஸ் மேபி டிஃபரா இருக்கலாம். ஒரு ஹவர் இது ஓடி இருக்கும், ஒரு ஹவர் இது ஓடி இருக்கும். யோசிச்சு பாரு, ஒரு ஹவர் வேற மாதிரி சொல்றேன். 10 கிலோமீட்டர் பைக் ரைடு போற, 10 கிலோமீட்டர் பைக் ரைடுக்கு ஸ்ப்ளெண்டர் எடுத்துன்னு போ, 10 கிலோமீட்டருக்கு டியூக் எடுத்துன்னு போ, 10 கிலோமீட்டருக்கு யமஹா எடுத்துன்னு போ, பெட்ரோல் கன்சம்ஷன் டிஃபரெண்ட். 10 கிலோமீட்டருக்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்ப்ளெண்டர்ல இருக்கிற பெட்ரோலே போயிடும். சாட்சி போட்டா கூட ஒரு 5 கிலோமீட்டர் போயிடும். அதுல நீ எக்ஸ்ட்ரா 100 ml ஊத்தினா கூட இன்னொரு 5 கிலோமீட்டர் போயிடும். பட் டியூக் அப்படி கிடையாது. 10 கிலோமீட்டருக்கு அட்லீஸ்ட் 1/2 லிட்டர் பெட்ரோல் தேவை. யமஹா அதே 1/2 லிட்டர் பெட்ரோல் தேவை கரெக்டா. ஏன்னா 20 கிலோமீட்டர் 22 கிலோமீட்டர் தான் பைக் மைலேஜ். அப்ப 10 கிலோமீட்டருக்கு 1/2 லிட்டர் தேவை, அங்க 100 ml தேவை. ரெண்டுமே டிஸ்டன்ஸ் கவர் எவ்வளவுதான், 10 கிலோமீட்டர் தான். அப்ப நம்ம ட்ரெடிஷனல் காஸ்டிங்ல என்ன பண்ணுவோம், டிவைடட் பை 30 கிலோமீட்டர் போட்டு இன்டூ 10 இன்டூ 10 இன்டூ 10. அப்ப இந்த 10 கிலோமீட்டரோட பெட்ரோல் கன்சம்ஷன் டிஃபரெண்ட், இந்த 10 கிலோமீட்டரோட பெட்ரோல் கன்சம்ஷன் டிஃபரெண்ட், இந்த 10 கிலோமீட்டரோட பெட்ரோல் கன்சம்ஷன் இஸ் டிஃபரெண்ட். அந்த பெட்ரோல் கன்சம்ஷனையும் டேக் இன்டு அக்கௌண்ட் எடுத்துக்கோ. அதுதான் ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஜூஸ் ஷாப் பர்கர் சொன்னேன். அது மாதிரி நிறைய இருக்கு. ஓகேவா, சே எக்ஸாம்பிள் நான் சொல்லலாம். மெட்டீரியல் ஹேண்ட்லிங் காஸ்ட், மெட்டீரியல் ஹேண்ட்லிங் காஸ்ட் இருக்கு. ஏபிசின்னு 3 ப்ராடக்ட் இருக்கு, ஆறு 3 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. டிபார்ட்மெண்ட் ஏ, டிபார்ட்மெண்ட் பி, டிபார்ட்மெண்ட் சி. மெட்டீரியல் ஹேண்ட்லிங் காஸ்ட்ங்கிறது என்ன, எடுத்துட்டு போய் ரா மெட்டீரியல் எடுத்துட்டு போயிட்டு ஃபேக்டரி கொடுக்குறது, இங்க தூக்கிட்டு போறது. இன்டைரக்ட் ஓவர் ஹெட்ஸ், அது ஓவர் ஹெட்ஸ் தானே, அது இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் ஆன மெட்டீரியல் இங்க இருந்து எடுத்துட்டு போய் சுகர் கேன் எடுத்துட்டு போய் வைக்கிறது. அந்த மெட்டீரியல் ஹேண்ட்லிங் காஸ்ட் ஏபிசிக்கு எப்படி பிரிப்பேன்னு கேக்குறோம். நீ என்ன பண்ணுவ, நம்பர் ஆஃப் லேபர் ஹவர்ஸ் டிவைடட் பை லேபர் ஹவர்ஸ் போட்டு நம்பர் ஆஃப் லேபர் ஹவர்ஸ் பிரிப்பா. அப்புறம் என்ன பண்ணுவ, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டு போடுவேன். ஏல எத்தனை யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, பில எத்தனை யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, சில எத்தனை யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு போடுவேன். அதுவும் தப்பு, கரெக்டா இல்லையா? ஏன் தப்புன்னு சொல்றேன் பாரு. இப்ப மெட்டீரியல் ஹேண்ட்லிங் காஸ்ட் வாஸ் எக்ஸாம்பிள் 1 lakh. நீ என்ன பண்ற, யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ல போடுற. இது 500 யூனிட், இது 300 யூனிட், இது 200 யூனிட் ப்ரொடியூஸ்ட். நீ என்ன பண்ணுவ, அந்த 1 lakh 5:3:2 பிரிச்சிருந்துருவ. இந்த 500:300:200 பிரிக்கிறது ட்ரெடிஷனல் காஸ்டிங் படி கரெக்ட். ஆனா அப்சார்ப்ஷன், தட் இஸ் ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங் படி தப்பு. ஏன் சார் ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங் படி தப்புன்னு கேட்டீங்கன்னா, இந்த 500 யூனிட் ப்ரொடியூஸ் இருக்குல்ல, இதோட ஒரு வெயிட் வந்து பாத்தீங்கன்னா, சம்வேர் அரௌண்ட் 10 கிலோ இருக்கும். இதோட வெயிட் பாத்தீங்கன்னா சம்வேர் அரௌண்ட் 30 kg இருக்கும். இதோட வெயிட் பாத்தீங்கன்னா சம்வேர் அரௌண்ட் 100 kg இருக்கும். அப்ப இங்க டோட்டலா எத்தனை கேஜி வந்துருது, 20,000 kg வந்துருது. அப்ப 20,000 kg எடுத்துட்டு வரதுக்கான நம்பர் ஆஃப் டைம்ஸ் எடுத்துட்டு போறது அதிகமா இருக்கும். ஆனா 500 into 10 பாத்தீங்கன்னா 5,000 kg தான். நான் சொல்ற மாதிரி இப்படி உல்டாவா நடக்காது, பட் ஸ்டில் டிஃபரன்ஸ் இருக்கும்ல. அது ஆனா நம்ம ஒரிஜினலா 500, 300, 200 பிரிச்சா கரெக்டான்னு கேட்டா கரெக்ட் கிடையாது, தப்பு. அதுல எரர் இருக்கு, பட் அதுதான் ஈஸி. அப்சார்ப்ஷன் ஏபிசி காஸ்டிங், ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங் இஸ் நாட் ஈஸி சாப்டர் ஒர்க். இப்போ கொஸ்டின்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஈஸி, ஆன்சர் போட்டுறலாம் 10 மார்க். பட் பிராக்டிக்கல் அப்ரோச்ல எத்தனை டைம் மெட்டீரியல் எடுத்து வைக்கிறேன்னு கண்டுபிடிக்க முடியுமா, கண்டுபிடினுவோம். நம்பர் ஆஃப் மெட்டீரியல் ஹேண்டில் கண்டுபிடினுவோம். பர்கர் ஷாப் வச்சிருக்க, 2 மீட்டர் போட்டு மிக்ஸி எவ்வளவு யூனிட் குடிக்குது, ஓவன் எவ்வளவு யூனிட் குடிக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியுமா, முடியாது. பிராக்டிகலா ஸ்பீக்கிங் கஷ்டம். ஆனா சொல்லும் போது இது எத்தனை யூனிட் போட்டிருக்கோ அது கண்டுபிடின்னு சொல்லுவான். எக்ஸாம்ல இதை கொடுத்துருவான், நீ பிரிக்கிற. பட் பிராக்டிகல் அப்ரோச்ல ட்ரெடிஷனல் காஸ்டிங் சிஸ்டம் இஸ் ஈஸி, ஏபிசி இஸ் டஃப். ஆனா ஏபிசி இஸ் மோர் கரெக்ட். ஓகேவா, தேன் என்னது இன்டைரக்ட் ஓவர் ஹெட்ஸ் பிரிக்க போற ராஜா. இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் பிரிக்க போற, இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் லேபர், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் ஓவர் ஹெட்ஸ் நீ பிரிக்க போற. அது எப்படி பிரிக்கிறதுன்ற பிரச்சனைக்கு தான் 2 மெத்தட் வருது. ஒன்னு ட்ரெடிஷனல் காஸ்டிங் மெத்தட், இன்னொன்னு ஏபிசி மெத்தட். ட்ரெடிஷனல் காஸ்டிங் மெத்தட்ல தான் பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன், கலெக்ஷன், கிளாசிபிகேஷன், அதுலதான் என்னது பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன், செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன். செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்சோன்னா டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் போட்டு அந்த இதை எடுத்து போயிட்டு காஸ்ட் அலோகேட் பண்றது ட்ரெடிஷனல் காஸ்டிங் மெத்தட். இப்போ நம்ம படிக்கிறது என்ன மெத்தடு, ஆக்டிவிட்டி காஸ்ட், ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங். ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங்ல சிம்பிள், ஒரே ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். நீ ஆல்ரெடி படிச்சது தான். 1 lakh divided by 10,000 is equal to 10 போட தெரியுமா, which is nothing but cost divided by, நல்லா கவனி, காஸ்ட் டைரக்டா பிரிக்க மாட்டேன்.
காஸ்ட டைரக்டா 500 300 200 பிரிக்க மாட்டேன். காஸ்ட் டிரைவர் வச்சு டிவைட் பண்ணி இதை வச்சு காஸ்ட் டிரைவர் இஸ் நத்திங் பட் இங்க 500 ஹவர் ஒர்க் பண்ணிருக்கு, இங்க 500 ஹவர் ஒர்க் பண்ணிருக்கு. 20 இங்க 20,000 யூனிட்ஸ், இங்க 80,000 யூனிட்ஸ், டோட்டல் எத்தனை 1000 யூனிட்ஸ் ஒர்க்கா இருக்கு. 10,000 யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கன்சியூம்டா. அப்ப அந்த 10,000 யூனிட்ஸ் இஸ் காஸ்ட் டிரைவர். அதை பிரிக்கிறது அலோகேஷன். அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு டிரைவருக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடி, அதுக்கப்புறம் பிரிச்சுக்கோ. அப்ப ஃபர்ஸ்ட் காஸ்ட் டிவைடட் பை காஸ்ட் டிரைவர். நம்ம என்ன தப்பு பண்ணிடுறோம்னா எல்லாத்துக்கும் ஒரே டிரைவர். ட்ரெடிஷனல் காஸ்டிங்ல எப்படி அது எல்லா ஓவர் ஹெட்ஸும் கிளாசிஃபை ஆகி வந்துருது. லைக் மிஷின் அவர் வந்துருது, மிஷின் காஸ்ட் வந்துருது, லேபர் இன்டைரக்ட் லேபர் காஸ்ட் வந்துருது, இஎஸ்ஐ பேமெண்ட், அதர் டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட், பவர், ஃபியூல், எல்லாத்துக்கும் ஒரே டிரைவர். எது ஒர்க்கிங் ஹவர்ஸ்ன்ற டிரைவர், என்னது இல்லைன்னா லேபர் ஹவர்ன்ற டிரைவர், ஆர் மிஷின் ஹவர்ஸ்ன்ற டிரைவர், ஆர் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட்ன்ற ஹவர்ஸ். அதே டிரைவர் வச்சு தான் யூஸ் பண்றோம். இங்க அப்படி கிடையாது. அந்த பர்டிகுலர் காஸ்ட் டிவைடட் பை அந்த காஸ்ட் டிரைவர். Say example, in case of electricity divided by number of units consumed, number of electricity kilowatt hour consumed. In case of material handling cost divided by number of material handled. Storage cost, number of storage items. அப்படி அதுக்குள்ள காஸ்ட் டிரைவர் டிவைட் பண்ணும். அங்கேயும் காஸ்ட் டிவைடட் பை காஸ்ட் டிரைவர் தான் போடுற எங்கேயும் ட்ரெடிஷனல்ல. பட் அக்குமுலேட்டட் காஸ்ட் டிவைடட் பை சிங்கிள் காஸ்ட் டிரைவர். அக்குமுலேட்டட் காஸ்ட்னா என்ன? நம்ம அங்க என்னென்னலாம் காஸ்ட் படிச்சோம்? ரெண்ட், ரிப்பேர்ஸ், எலக்ட்ரிசிட்டி, பவர், ஃபியூயல், எல்லா காஸ்டையும் ஆட் பண்ணி ஒரே டிரைவர். ஆனா ரெண்ட்டுக்கு வேற டிரைவர், எலக்ட்ரிசிட்டிக்கு வேற டிரைவர், ஃபியூயலுக்கு வேற டிரைவர், ஒர்க்கிங் சாரி பவருக்கு வேற டிரைவர், எலக்ட்ரிசிட்டிக்கு வேற டிரைவர்னு சொல்றதுதான் என்ன காஸ்ட்? ஆக்டிவிட்டி பேஸ்ட். அங்கேயும் என்ன பண்ணுவ? டிவைட் இதே மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ. 500 300 200 ஹவர்ஸ் வச்சுக்கோ. நம்பர் மூணுத்தையும் போட்டு டிவைடட் பை 500 300 200 போட்டு ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிருவ எல்லா காஸ்ட்டுக்கும் சேர்த்து. இதே எடுத்து போய் ப்ராடக்ட் காஸ்ட்ல போட்டுருவேன். இங்க என்ன பண்ணு, ஒவ்வொரு காஸ்ட்டுக்கும் அது மாதிரி கண்டுபிடி. அப்ப இது மாதிரி 5 டிவிஷன் வரும். 5 டிவிஷனுக்கும் காஸ்ட் பர் யூனிட் கண்டுபிடிப்ப. அந்த காஸ்ட் இருக்கு தெரியுமா, அதை எடுத்து போயிட்டு காஸ்ட் டிரைவர் இருக்கு தெரியுமா, காஸ்ட் டிரைவர் வச்சு அலோகேட் பண்ணு. இப்ப என்ன பண்ணுவ, பர் யூனிட் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுவ, இன்டூ 500 இன்டூ 300 இன்டூ 200 போடுவது தெரியுமா. அது மாதிரியே அங்கேயும் நீ மல்டிப்ளை பண்ணதான் போற. பட் ஒவ்வொரு காஸ்ட்டுக்கும் நாட் ஒரு டிரைவர் கிடையாது, எல்லாத்துக்கும் சிங்கிள் டிரைவர் கிடையாது, எல்லாத்துக்கும் செப்பரேட் காஸ்ட் டிரைவர். அவ்வளவுதான் ஏபிசி காஸ்டிங் மெத்தட். இதுதான் சிம்பிளா தட். ஓகேவா? நல்லா கவனி. கொஸ்டின் நம்பர் 2 ஃபர்ஸ்ட் நடத்துறேன். இங்க டைரக்டா போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் காஸ்ட் பர் காஸ்ட் டிரைவர் கண்டுபிடிக்கணும். ஒரே ஃபார்முலா தான். காஸ்ட் பர் காஸ்ட் டிரைவர். காஸ்ட் பர் எந்த காஸ்ட் டிரைவர்? ரெஸ்பெக்டிவ் காஸ்டுக்கான காஸ்ட் டிரைவர். ஒரு காஸ்ட் பர் காஸ்ட் டிரைவர் வருமா, இல்ல 5 காஸ்ட் பர் காஸ்ட் டிரைவர் வருமா, இல்ல 6 காஸ்ட்? எத்தனை காஸ்ட், எத்தனை டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ் இருக்கோ அத்தனை டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ்க்கோ அத்தனை காஸ்ட் டிரைவர் வரும். ஓகேவா? சரி கவனி. எம்எஸ்டி லிமிடெட் as கொஸ்டின் நம்பர் 2 புக்ல எம்எஸ்டி லிமிடெட் as collected the following data for its 2 activities. அப்ப எத்தனை ஆக்டிவிட்டி இருக்கு? 2 ஆக்டிவிட்டி. அப்ப எத்தனை டிரைவர்? 2 டிரைவர்ஸ். எத்தனை காஸ்ட் பர் யூனிட்? எத்தனை காஸ்ட் பர் காஸ்ட் டிரைவர்? காஸ்ட் பர் யூனிட் கிடையாது, காஸ்ட் பர் காஸ்ட் டிரைவர். 2 தான் வரும். பவர் பாத்தீங்கன்னா, பவர்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு, குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் ஒன்னு இருக்கு. பவர் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். கிலோவாட் ஹவர் அவனே கொடுத்துட்டான். பவரோட டிரைவர் கிலோவாட் ஹவர். குவாலிட்டி ஆஃப் இன்ஸ்பெக்ஷனோட டிரைவர் நம்பர் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் மேடு அவனே கொடுத்துட்டான். கெப்பாசிட்டி 50,000 கிலோவாட் ஹவர். கெப்பாசிட்டி இன்ஸ்பெக்ஷன் 10,000 இன்ஸ்பெக்ஷன். Cost 2 lakh 3 lakh. Cost is what? 2 lakh 3 lakh. நல்லா கண்டுபிடி. கவனி. பவருக்கு காஸ்ட் இஸ் 2 lakh. காஸ்ட் இஸ் வாட்? 2 lakh. கெப்பாசிட்டி பார்த்தா 50,000 ஹவர்ஸ். 2 லட்சம் ரூபாய் இன்கர் பண்ணா 50,000 ஹவர் நீ என்ன பண்ணிக்கலாம், ஓட்டிக்கலாம். அப்போ ஒரு ஹவருக்கு இது காஸ்ட், இது டிவைடட் பை காஸ்ட் டிரைவர் ₹4 பர் கிலோவாட் ஹவர். அதே மாதிரி குவாலிட்டி, நம்பர் ஆஃப் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் காஸ்ட்டுக்கு 3 lakhs டிவைடட் பை இன்ஸ்பெக்ஷன் வந்து 10,000 இன்ஸ்பெக்ஷன்.
₹30 per inspection. கரெக்டா? இது காஸ்ட் பர் காஸ்ட் டிரைவர் ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் நோட் முடிஞ்சு போச்சு. இதை கண்டுபிடிச்சு வச்சிடணும். பேஸ்ட் ஆன் ஸ்டாண்டர்ட் காஸ்ட். பேஸ்ட் ஆன் இப்போ எப்படி அங்கேயும் போலதான். அங்கேயும் நம்ம என்ன காஸ்ட் யூஸ் பண்ணுவோம்? ப்ரீ டிட்டர்மின்ட் ரேட் தான். அதுக்கும் இதுக்கும் உள்ள ஒரிஜினல் டிஃபரன்ஸ் தான் அண்டர் அப்சார்ப்ஷன் ஆர் ஓவர் அப்சார்ப்ஷன். சேம் இங்கே அண்டர் அப்சார்ப்ஷன் ஆர் ஓவர் அப்சார்ப்ஷன் வரும். எப்படி வரும்னு சொல்றேன். இது இவ்வளவு இன்கர் பண்ணா 50,000 ஹவர் ஓட்டிக்கலாம். அப்போ ஒரு ஹவருக்கு ₹4. 30,000 3 லட்ச ரூபா குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் காஸ்ட் இன்கர் பண்ணா 10,000 குவாலிட்டி செக் பண்ணலாம். So that is ₹30 per inspection. இப்ப பார், the company makes 3 product. Company makes என்னது? M S T. கிலோவாட் ஹவர் ஆஃப் M 10,000 20,000 15,000 கொடுத்துட்டான். கிலோவாட் ஹவர் ஆஃப் M 10,000 ஹவர் 15,000 ஹவர் சாரி 20,000 ஹவர் 15,000 ஹவர்னு கொடுத்துட்டான். கிலோவாட் ஹவர் யூஸ்டு பை ப்ராடக்ட் M, ப்ராடக்ட் S, ப்ராடக்ட் T. கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 2 lakhs plus 3 lakhs 5 lakhs டிவைடட் பை ஹவர்ஸ்ல பிரிச்சிருவோம். டிவைடட் பை அப்ப இதுக்கும் நம்ம என்னத்தையும் யூஸ் பண்ணிடுவோம். அதுதான் தப்பு. அதை பண்ணாதங்கிறோம். சரியா? இப்ப பாரு, இப்போ ஒரு ₹4 ஒரு ஹவருக்கா? இங்க எத்தனை ஹவர்? அப்ப ₹40,000 காஸ்ட் போடு. இங்க ₹4 ஹவரா? 20,000க்கு ₹80,000. ₹4 15,000க்கு ₹60,000. Total amounts to 40 plus 80 120 1 lakh. எவ்வளவு இன்கர்டு? அண்டர் அப்சார்ப்ஷன். புரியுதா? நம்பர் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் கொடுத்திருக்கான் 3,500 2,500 3,000 3,500 2,500 3,000 நம்பர் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் மேடு கொடுத்திருக்கான். அப்ப ₹30 ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு 3,500 into 30 1,05,000. கரெக்ட் தான், கரெக்ட் தான். 30 into 2,500 into 30 75,000. கரெக்டா? 3,000 into 30 90,000. ஆட் பண்ணா 1,05,000 plus 75,000 180. 180 plus 90 2,70,000. But incurred was என்ன ராஜா? 3 lakhs. $50,000 டோட்டலா. அன்யூஸ்டு கெப்பாசிட்டி, காஸ்ட் ஆஃப் அன்யூஸ்டு கெப்பாசிட்டி. இது கெப்பாசிட்டி இருக்கு. லைக் இத இந்த இடத்துல அப்சார்ப்டு அண்டர் அப்சார்ப்டுன்னு சொல்ல முடியாது. இதுல நம்ம என்ன சொல்ல முடியாது? அப்சார்ப் அது அண்டர் அப்சார்ப்ஷன் தான். டேர்ம் டிஃபரெண்ட். காஸ்ட் ஆஃப் அன்யூஸ்டு கெப்பாசிட்டி. இது பேர் என்னது? காஸ்ட் ஆஃப் அன்யூஸ்டு கெப்பாசிட்டி. ஏன்னா நீ 2 lakh இன்கர் பண்ணி 50,000 பவர் ஹவர் யூஸ் பண்ணிருக்கலாம். அதே 2 lakhs தான் இன்கர் பண்ணிருக்கேன். ஆனா யூஸ் பண்ணது ஆட் பண்ணா மொத்தம் எத்தனை ஹவர் தான் வருது? 10 20 40 30 45 ஆகுது. 5,000 ஹவர் வேஸ்ட் பண்றல. 5,000 ஹவர்த்தோட காஸ்ட் எவ்வளவு? ₹20,000. இதை வச்சு 10,000 இன்ஸ்பெக்ஷன் பண்ணிருக்கலாம். நீ ஆட் பண்ணா 5 8 9,000 ஹவர் தான் பண்ணிருக்க. 1000 இன்ஸ்பெக்ஷன் வேஸ்ட் பண்ணிருக்க. 1000க்கு ₹30 ₹30,000 அன்யூஸ்டு கெப்பாசிட்டி. கவனிதான். கொஸ்டின் நம்பர் 1 போட்டு காட்டுறோம். கொஸ்டின் நம்பர் 2 போட்டாச்சு. 1 மொத்தம் 3 மாடல். 1 ஏபிசி, பியூர் ஏபிசி. இது மாதிரி பியூர் ஏபிசி. ரெண்டாவது ட்ரெடிஷனல் காஸ்டிங்ல போட்டா என்ன ஆன்சர் வரும்? ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங்ல போட்டா என்ன ஆன்சர் வரும்? சேம் ப்ராப்ளம். மூணாவது அட்வான்ஸ்டு ஏபிசி. இதுலயே கொஞ்சம் இதுல என்ன 2 காஸ்ட் டிரைவர் கொடுத்தான், 5 காஸ்ட் டிரைவர் கொடுத்துருவோம். காஸ்ட் டிரைவரை டைரக்டா கொடுக்க மாட்டான், நம்ம புக்ல இல்ல. இந்த ஏபிசி காஸ்டிங் பொறுத்தவரையும் அத்தாரிட்டி சிஎம்ஏ புக் தான். சிஎம்ஏல இன்டர்லயும் கிடையாது, சிஎம்ஏ ஃபைனல்ல மட்டும் தான் இருக்கு. சிஎம்ஏ ஃபைனல் ஏபிசி காஸ்டிங் புக்லயே ஒரு 6 ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அந்த 5 ப்ராப்ளம் ஹோம் புக்ல உள்ள ஒரு 3 ப்ராப்ளம், 5 3 8 ப்ராப்ளம் தான் மேக்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி. சிஏ இன்ஸ்டியூட்டுக்கு ஏபிசிக்கு வேற எந்த இடமும் கிடைக்காது சம் கேட்கறதுக்கு. ஸோ அவன் புக்ல தான் காப்பி அடிச்சாகணும். ஸோ 5 3 8 ப்ராப்ளம் படிச்சாலே மேக்ஸிமம் இதுல தான் கவர் ஆயிடுது. அந்த 8 ப்ராப்ளத்துல 3 மாடல் தான். ஒன்னு நார்மல் இது மாதிரி 2 காஸ்ட் டிரைவர் வச்ச ப்ராப்ளம், அப்படி இல்லைன்னா ட்ரெடிஷனல் காஸ்டிங்லயும் போடு, அப்சார்ப்ஷன்லயும் போடு. மூணாவது வந்து அட்வான்ஸ்டா வெறும் 5 6 ஐட்டம் வந்திருக்கும். அதுல காஸ்ட் டிரைவரோ கொடுத்துருக்க மாட்டான், நீ கண்டுபிடிக்கும். அதுவும் நான் போட்டு காட்டுறேன். இப்ப பாரு, ஏபிசி ட்ரெடிஷனல்ல போட்டா என்ன ஆகும்? ஏபிசில போட்டா
ABC Limited is a multi-product company manufacturing 3 products ABC. The budgeted cost and production for the year அவனே கொடுத்துட்டான். ப்ரொடக்ஷனோட பட்ஜெட் ப்ரொடக்ஷன் 4000 3000 1600 குவான்டிட்டி பர்ச்சேஸ் ப்ரொடியூஸ் பண்றான். ரிசோர்ஸ் வந்து டைரக்ட் மெட்டீரியல் கொடுத்துட்டான். ஒரு கேஜி எவ்வளவுன்னு சொல்லி கொடுத்துட்டான். டைரக்ட் லேபர் எவ்வளவுன்னு கொடுத்துட்டான். ஒரு அவர் டைரக்ட் லேபர் 30 மினிட்ஸ் தேவைப்படுமா, டைரக்ட் மெட்டீரியல் 4 கேஜி தேவைப்படுமா, அது மாதிரி கேஜில கொடுத்துட்டான், மெட்டீரியல் கொடுத்துட்டான். The budgeted labor rate was 10 per hour. Budgeted material cost was 2 per kg. மேல எத்தனை கேஜி தேவைன்னு கொடுத்துட்டான், கீழே அதோட கேஜி காஸ்ட் கொடுத்துட்டான். மேல எத்தனை ஹவர் தேவைன்னு கொடுத்துட்டான், கீழே அதோட ஹவர் காஸ்ட் கொடுத்துட்டான். Production overheads was 99,450 rupees. Budgeted production overheads was 99,450. இந்த நம்பரை இப்ப பிரிக்கிறது எப்படி? As per this method, as per that method. And were absorbed to products using direct labor rate. Direct labor rate வச்சு என்ன பண்ணிட்ட, அப்சார்ப் பண்ணிட்ட. ABC followed an absorption costing system. ABC Limited is now considered to adapt and நம்ம ஃபாலோ பண்றது அப்சார்ப்ஷன். எது அண்டர் அப்சார்ப்ஷன், ஓவர் அப்சார்ப்ஷன், லைக் அந்த ட்ரேட், அது ட்ரெடிஷனல் மெத்தட். ABC Limited now wants to apply activity based costing system. The following additional information is made available to you. Material handling cost, storage cost, electricity cost. அந்த 99,450 ஓட ஸ்பிளிட் அப் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஹேண்ட்லிங்க்கு ஒரு சம் அமௌண்ட், ஸ்டோரேஜுக்கு சம் அமௌண்ட், எலக்ட்ரிசிட்டிக்கு சம் அமௌண்ட். கீழே அவனே காஸ்ட் டிரைவர் கொடுத்துட்டான். மெட்டீரியல் ஹேண்ட்லிங்க்கு வெயிட் ஆஃப் மெட்டீரியல் ஹேண்டில்டு, வெயிட் ஆஃப் மெட்டீரியல் ஹேண்டில்டு நான் சொன்ன தெரியுமா? இங்க 5000 யூனிட் தான் இருக்கும், அதோட வெயிட் வெறும் 2000 கேஜி இருக்கும். இங்க 300 யூனிட் இருக்கும், அதோட வெயிட் 30,000 கேஜி இருக்கும். அப்ப தூக்கிட்டு போறதுக்கான செலவு அதிகமா இருக்கும் சொன்னா தெரியுமா? சோ வெயிட் ஆஃப் மெட்டீரியல் ஹேண்டில் அவனே கொடுத்துட்டான். ஸ்டோரேஜ் காஸ்ட் நம்பர் ஆஃப் பேச்சஸ் ஆஃப் மெட்டீரியல்னு கொடுத்துட்டான். எலக்ட்ரிசிட்டி நம்பர் ஆஃப் மிஷின் ஆபரேஷன் கொடுத்துட்டான். அவனே லைக் என்னென்ன டிரைவர் யூஸ் பண்ண போறானோ அந்த டிரைவர் யூஸ் பண்றான். டிரைவர் இஸ் ஸ்பெசிபிக் இண்டஸ்ட்ரி ஓரியன்டட். எல்லாருக்கும் டிரைவர் காமனா இருக்காது. ஒரு காஸ்ட் டிஃப்ரெண்ட் லொகேஷன் டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல வேற வேற டிரைவர் யூஸ் பண்ணி தான் பிரிக்க முடியும். எந்த டிரைவரோ அந்த டிரைவர் வச்சு பிரிக்க கத்துக்கோ. டிரைவர் எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றத பின்னாடி பிரிக்கலாம். அது வந்து இண்டஸ்ட்ரி ஸ்பெசிபிக். இந்த இண்டஸ்ட்ரினா இப்படி பிரிக்கணும். அது மாதிரி கீழே என்ன கொடுத்துட்டான்னா பேச்சஸ் ஆஃப் மெட்டீரியல் கொடுத்துட்டான், மிஷின் ஆபரேஷன் கொடுத்துட்டான், கீழே அதெல்லாம் வச்சு கொடுத்துட்டான். நீ அதை வச்சு என்ன பண்ணிக்கணும், டிரைவர் கண்டுபிடிக்கணும். சரி, நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதுறேன், நல்லா கவனி. இது புக்ல உள்ள கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் ட்ரெடிஷனல் காஸ்டிங் சிஸ்டம்ல ஒர்க் அவுட் பண்ணிடலாம். சரியா? கவனி. A, B, C 4,000 units, 3,000 units, 1,600 units. Material 4 kg, 6 kg, 3 kg. kg price was rupees 2. ஒரு கேஜியோட விலை எவ்வளோ? 2. லேபர் காஸ்ட் வாஸ் 30 மினிட்ஸ் தேவை. இங்க 45 மினிட்ஸ், இங்க 1 hour. 4 ஹவருக்கு 10 ரூபான்னு கொடுத்துட்டான் லேபர் ஆர். ஓவர் ஹெட்ஸ் வாஸ் 99,450. ஓவர் ஹெட்ஸ் வாஸ் எவ்வளவு கொடுத்துருக்கான்? 99,450. சரியா? இப்ப பிரிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ட்ரெடிஷனல் காஸ்டிங் சிஸ்டம்ல ஆன்சர் போட்டுறேன். ஃபர்ஸ்ட் டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் ஃபார் ஏ பி சி தனித்தனியா போட்டுடலாமா? ஏ பி சி டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் வாஸ் எவ்வளோ? பர் யூனிட்ல போடலாமா, டோட்டல் காஸ்ட் போடலாமா? பர் யூனிட் போடு. இன்டு கடைசியா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைச்சிரும்? டோட்டல் கிடைச்சிரும். சரி, டைரக்ட் மெட்டீரியல் வாஸ் 4 kg. 1 kgக்கு 2 ரூபானா 8 rupees, 12 rupees. 3 kgனா 6 rupees. டோட்டல் காஸ்ட் பர் யூனிட் போடக்கூடாது. இப்ப இதை ஆட் பண்ணா பிரச்சனையா போயிடும். சரியா? கவனி. அடுத்தது டைரக்ட் லேபர். ஒரு ஹவருக்கு 10 ரூபாய். அப்ப 30 மினிட்ஸ் எவ்வளவு கிட்டி? ஒரு ஹவருக்கு 10 ரூபாய், 30 நிமிஷத்துக்கு எவ்வளவு? ஒரு ஹவருக்கு 10 ரூபாய்னா எவ்வளவு? ஒரு ஹவருக்கு 10 ரூபாய்னா ஹாஃப் ஹவருக்கு எவ்வளவு சொல்லு? கன்ஃபியூஸ் ஆக வேணாம். 1 ஹவருக்கு 10 ரூபாய். அப்ப ஹாஃப் ஹவருக்கு எவ்வளவு? 5 ரூபாய். 30 மினிட்ஸ் இஸ் நத்திங் பட் எத்தனை ஹவர்? அப்ப 5 ரூபாய்.
ஒரு ஹவருக்கு 10 ரூபானா 3/4 மணி நேரத்துக்கு எவ்வளவு? தட் இஸ் 45 மினிட்ஸ்க்கு எவ்வளவு? 7.5. ஒரு ஹவருக்கு 10 ரூபானா ஒரு ஹவருக்கு எவ்வளவு? 10 ரூபாய். கரெக்டா? ஓவர் ஹெச் காஸ்ட் போடணும். ஓவர் ஹெச் காஸ்ட் அவன் கொஸ்டின்ல கொடுத்துட்டான். அப்சார்ப் டு ப்ராடக்ட் யூசிங் டைரக்ட் லேபர் ஹவர் ரேட். டைரக்ட் லேபர் ஹவர் அப்படின்ட்டான். அப்சார்ப் யூசிங் டைரக்ட் லேபர் ஹவர்ஸ். நல்லா கவனி. ஃபர்ஸ்ட் டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். 2000 ஹவர்ஸ். கரெக்டா? 2000 ஹவர்ஸ். எப்படி? 4000 யூனிட்ஸ்க்கு 30 நிமிஷம்னா 2000 ஹவர்ஸ். 3000 மினிட்ஸ்க்கு 45 மினிட்ஸ்னா எவ்வளோ? 3000 இன்டூ 0.75 போடணுமா? 0.45 போடணுமா? சொல்லு கீர்த்தி. ஒரு யூனிட்டுக்கு 45 மினிட்ஸ். 3000 யூனிட்ஸ்க்கு எத்தனை மினிட்ஸ் தேவைப்படும்? ஒரு யூனிட்டுக்கு 45 மினிட்ஸ்னா 3000 யூனிட்ஸ்க்கு என்ன? 3000 இன்டூ 45 போடு. 3000 இன்டூ 45 போட்டா என்ன வருது? 1,35,000 மினிட்ஸ். அதை ஹவரா கன்வெர்ட் பண்ணு. டிவைடட் பை எத்தனை ஹவர்? 2250 ஹவர்ஸ், which is nothing but 3000 units into 75%. எப்படி 75%? ஒரு ஹவர்னா 45 நிமிஷமா? 45 நிமிஷம்னா எத்தனை ஹவர்? 75% ஆஃப் த ஹவர். அப்ப 75% போட்டா அப்படியே கிடைச்சிடும். இதுக்கு 1600 அப்படியே வந்துருமா? ஆட் பண்ணா 0585. டோட்டல் ஹவர்ஸ் எவ்வளோ? 5850. காஸ்ட் இன்கட் எவ்வளோ? 99,450. ஸோ 99,450 ஓவர் ஹெச் காஸ்ட் டிவைடட் பை 5850 போட்டா 17 per hour. ஒரு ஹவருக்கு 17. ஆஃப் ஹவருக்கு 8.5. 45 மினிட்ஸ்க்கு 17 இன்டூ 0.75 போடு. 17 இன்டூ 0.45 தானே போட்ட? இங்க 17. இப்ப ஆட் பண்ணு. யூ வில் கெட் காஸ்ட் பர் யூனிட் இன்டூ 4000, 3000, 1600. யூ வில் அரைவ் த டோட்டல் காஸ்ட். இது என்ன மெத்தட்? ட்ரெடிஷனல் காஸ்டிங். இட் இஸ் நதிங் பட் அப்சார்ப்ஷன் காஸ்டிங் மெத்தட்ல போட்டாச்சு. பட்ஜெட் ஒரு எடுத்து பிரிச்சு போட்டு எல்லாமே வேட்ட முடிஞ்சிச்சு. இப்ப நம்ம அங்க போடும் போது எதுல போடணும்? ஏபிசி காஸ்டிங்ல போடணும். ஏபிசி காஸ்டிங்ல மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட் வில் நாட் சேஞ்ச். இந்த ஓவர் ஹெட் காஸ்ட் இருக்கு தெரியுமா? வில் சேஞ்ச். கொஞ்சமா சேஞ்ச் ஆகும், பெருசா சேஞ்ச் ஆகாது. ஏன்னா இந்த 99,450 அவன் என்ன கொடுத்துருவான்? அவனுக்கு ஸ்பிளிட் அப் கொடுத்துருவான். அது டிவைடட் பை அதோட காஸ்ட் லேபர் போட்டா வேலை முடிஞ்சுதா? அப்ப பாரு ஸ்பிளிட் அப் கொடுத்துட்டான். என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் காஸ்ட் 29,100. அடுத்து ஸ்டோரேஜ் காஸ்ட் 31,200. அடுத்தது எலக்ட்ரிசிட்டி 39,150. இப்ப மூணுத்தையும் ஆட் பண்ணி பாரு. யூ வில் கெட் 99,450. நினைச்சா? இப்ப என்ன பண்ணணும்? காஸ்ட் டிவைடட் பை காஸ்ட் டிரைவர். கரெக்டா? இப்ப நீ என்ன கண்டுபிடிக்கணும்? காஸ்ட் கண்டுபிடிச்சிட்ட. யூ ஹாவ் டு டிவைட் இட் பை காஸ்ட் டிரைவர். யூ ஹாவ் டு ஃபைண்ட் த டிரைவர். டிரைவர் அவனே சொல்லியிருக்கான். நல்லா புரிஞ்சுக்கோ. மெட்டீரியல் ஹேண்டலிங் சொல்லியிருக்கான். வெயிட் ஆஃப் மெட்டீரியல் ஹேண்டில். வெயிட் ஆஃப் இங்க ஒரு வெயிட் எவ்வளவு? அப்போ இங்க 4000 into 4. இங்க மொத்தம் 4000 யூனிட்டா? 3000 யூனிட்டா? 1600 யூனிட்டா? இங்க ஒரு இதுக்கு எத்தனை கேஜி தேவை? 4 கேஜி தேவை. அப்ப டோட்டலா 16,000 கேஜி தூக்கிட்டு போய் வச்சிருக்கணும். இங்க 3000 யூனிட்னா 6 கேஜி. அப்போ 18,000 கேஜி வெயிட் தூக்கி இருக்கணும். இங்க 1600 யூனிட்டுக்கு 3 கேஜினா 10 3 30, 6 3 18, 4800 கேஜி. கரெக்டா? அப்ப நம்பர் ஆஃப் கேஜி, டோட்டல் கேஜி ஹேண்டில் எவ்வளவு? 16 plus 18 34. 34 plus 4 38,800 கேஜி ஹேண்டில். கரெக்டா? அப்போ காஸ்ட் டிரைவர் இஸ் 38,800. போட்டா காஸ்ட் பர் காஸ்ட் டிரைவர் கிடைச்சிடும். டிவைட் பண்ணலாம். மூணுத்துக்கும் கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் டிவைட் பண்ணலாம். அடுத்தது ஸ்டோரேஜ் காஸ்ட்டுக்கு நம்பர் ஆஃப் பேட்சஸ் ஆஃப் மெட்டீரியல் கொடுத்துருக்கான். நம்பர் ஆஃப் அவனே பேட்சஸ் ஆஃப் மெட்டீரியல் 10, 5, 15 கொடுத்துட்டான். அப்படி என்ன பண்ணலாம்? டைரக்டா 10 plus 5 plus 15 என்னது? 30. அவனே கொடுத்துட்டான். பிரச்சனையே இல்லாது. எலக்ட்ரிசிட்டிக்கு நம்பர் ஆஃப் மிஷின் ஆபரேஷன்ஸ் கொடுத்துட்டான். நம்பர் ஆஃப்
ஆனா அவன் உனக்கு கீழே டிரைவர் கொடுத்திருக்கிறது டேட்டா ஆன் டிரைவர் கொடுத்திருக்கான், டிரைவர் கொடுக்கல, டேட்டா ஆன் டிரைவர் கொடுத்திருக்கான். இதான் எக்ஸாம்பிள் நீ கவனிக்கணும். நம்பர் ஆஃப் மிஷின் ஆபரேட்டர்ஸ் கொடுத்திருக்கான், நாட் மிஷின் ஆபரேஷன். மேல கொடுத்திருக்கிறது எலக்ட்ரிசிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மிஷின் ஆபரேஷன். எலக்ட்ரிசிட்டியோட டிரைவர் பேர் என்ன கொடுத்திருக்கான், மிஷின் ஆபரேஷன், நம்பர் ஆஃப் மிஷின் ஆபரேஷன். கீழே கொடுத்திருக்கிறது ஆபரேட்டர். எப்படி கண்டுபிடி மல்டிப்ளை பண்ணுவ? புரியல. நம்பர் ஆஃப் ஆபரேட்டர்ஸ் கொடுத்துட்டான். ரேட் பர் ஹவர் மல்டிப்ளை பண்ணா கவனி. நம்பர் ஆஃப் மிஷின் ஆபரேட்டர் இஸ் 3. Number of machine operator is 632 per unit of production கொடுத்திருக்கோம். Number of machine operators per unit of production. ஒரு ஆபரேட்டர் 6 ஒரு யூனிட்டுக்கு. அப்ப 4000 யூனிட்டுக்கு 6னா 24000 ஆபரேஷன்ஸ் நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கோ. அவன் கொஸ்டின்லயே கொடுத்துட்டான். ஃபார் கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் பேட்சஸ் கொடுத்திருக்கான். ஃபார் எல்லா என்டையர் கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் கொடுத்தனால அப்படியே போட்டுக்கிட்டேன். பர் யூனிட் கொடுத்தா நீ என்னவா மாத்திக்கணும், கம்ப்ளீட்டா டோட்டலா மாத்திக்கணும். அதை டோட்டலா மாத்திக்கு என்ன பண்ணணும், யூனிட்டை மல்டிப்ளை பண்ணணும். எப்படி நீ வந்து மெட்டீரியல் ஹேண்டிலுக்கு எப்படி 4000 into 4 kg மல்டிப்ளை பண்ணியோ, ஏன்னா ஒரு 4 + 6 + 3 4 6 13 kgல போட்டுக்கலாம் நீங்க டிவைட் பண்ணி. அப்ப 13 போட்டு இன்டு 4 இன்டு 6 இன்டு 3 போட்டா ஆன்சர் தப்பா இருக்கும். ஏன்னா இங்க 4 kg இது 4000 தான் யூஸ் பண்ணிருக்காங்க, 6 kg இது 3000 தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த கேஜியும் கன்சிடர் பண்ணணும்ல. அதனாலதான் நம்ம நம்பர் ஆஃப் வெயிட் ஹேண்டில் கண்டுபிடிச்சோமா, எப்படி கண்டுபிடிச்சோம், டோட்டல் கண்டுபிடிச்சோம். இது யூனிட் எத்தனை அதுக்கு எத்தனை கேஜி, இது யூனிட்டுக்கு எத்தனை அத்தனை கேஜி, இதுக்கு யூனிட் எத்தனை அத்தனை கேஜி. அப்புறம் பேட்சஸ் வந்து டோட்டல் கம்ப்ளீட் பேட்சஸ் கொடுத்தனால அப்படியே போட்டேன். ஆனா இப்போ திருப்பி அகைன் மெட்டீரியல் என்னது இருக்கு, எலக்ட்ரிசிட்டி நம்பர் ஆஃப் ஆபரேட்டர்ஸ் கொடுத்திருக்கான் பர் யூனிட். அப்போ மல்டிப்ளைட் பை டோட்டல் யூனிட்ஸ் வில் டோட்டல் நம்பர் மல்டிப்ளைட் பை யூனிட்ஸ் வில் கிவ் யூ நம்பர் ஆஃப் டோட்டல் மிஷின் ஆபரேஷன். கரெக்டா? அப்போ 4000 into 6 rupees, 6 operators 24,000, 3000 into 3 9,000, 1600 into 2 3200. add பண்ண என்ன ராஜா வருது, 24,000 plus 9,000 plus 3,200 36,200. காஸ்ட் பர் காஸ்ட் டிரைவர் கண்டுபிடி. ஃபர்ஸ்ட்டுக்கு காஸ்ட் பர் காஸ்ட் டிரைவர் ஃபர்ஸ்ட்டுக்கு 0.75 1040 1.08. இது என்னது, காஸ்ட் பை காஸ்ட் டிரைவர். இப்போ ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங்ல ஸ்டேட்மெண்ட் போட்டுடலாமா. மெட்டீரியல் காஸ்ட் எப்பயும் போல இங்க போட்டதுதான் 8 12 6. லேபர் காஸ்ட் எப்பயும் போல 5 7 10. ஓவர் ஹெட்ஸ் காஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஓவர் ஹெட்ஸ் மெட்டீரியல் ஹேண்டில். காஸ்ட் பர் காஸ்ட் டிரைவரா, காஸ்ட் பர் காஸ்ட் டிரைவர். இப்போ 0.75 இன்டு சம்திங் போட்டு இங்க வரணும். 0.75 இன்டு சம்திங் இங்க ஒன்று வரணும். 0.75 இன்டு சம்திங் இங்க ஒன்று. 0.75 இன்டு வாட், ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்கோம், மெட்டீரியல் ஹேண்டில்டு. கரெக்டா? அதுல இப்ப என்னத்தை மல்டிப்ளை பண்ணா வரும், இது 0.75. இங்க என்னத்தால டிவைட் பண்ணிருக்க, காஸ்ட் டிரைவர் என்ன யூனிட்ல மெஷர்மெண்ட்ல இருக்கு, மெட்டீரியல் ஹேண்டில்டு இன் கேஜி. கரெக்டா? அப்போ இது 0.75 பர் கேஜி. இங்க எத்தனை கேஜி ஒரு யூனிட்டுக்கு, அப்ப 4 into 0.75 will give you 3 rupees. That 3 rupees will be the overheads out of material handled cost. இந்த 38,800 கேஜில இருக்கா. அப்ப this is what, 0.75 per kg. எத்தனை கேஜி இங்க ரெக்குயர்மெண்ட், 6 kg. 6 into 0.75 போட்டு சொல்லு, 4.5.
3 into 0.75 2 2.25 முடிஞ்சு போச்சா? அடுத்தது கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க 1040. அது எப்படி இருக்கு சொல்லு? 1030 rupees 1040 per batch பர் இங்க நம்ம என்னத்துல போட்டுட்டு இருக்கோம்? டோட்டல் போட்டுட்டு இருக்கோமா யூனிட்ல போட்டுட்டு இருக்கோமா? யூனிட். அப்ப பர் யூனிட் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்ப? பேட்ச் எங்க எழுதிருக்கேன்? இது இதோட ஸ்பிளிட் அப் என்ன? 15. இதான் அதோட ஸ்பிளிட் அப் 30. காஸ்ட் பர் காஸ்ட் டிரைவர் கண்டுபிடிச்சிருக்க. தட் இஸ் ஒரு பேட்சுக்கு 1040 ரூபாய். அப்போ 10 பேட்சுக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடி. 10 பேட்சுக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடி. தட் வில் கிவ் யூ வாட்? 10,400. 10,400 இஸ் ஃபார் எத்தனை யூனிட்? 4,000 டிவைடட் பை 4,000 போட்டா பர் யூனிட் கிடைச்சிடும். சொல்றது புரியுதா? ஏன் சார் இப்படி போடுறீங்க? எனக்கு இங்க பர் யூனிட்டுக்கு வேணும் ராஜா. இதுவே டோட்டல்னா ப்ராப்ளமே கிடையாது. இதுவே டோட்டல் என்ன தெரியுமா? 4000 into 8, 4000 into 12, 4000 அந்த யூனிட் இன்டு மல்டிப்ளை பண்ணி போடுறீங்கன்னா இந்த இடத்துல 3 கண்டுபிடிச்சிருக்க தேவையில்ல. 0.375 into 16,000 into 18,000 into 4,800 kg போட்டிருந்தீங்கன்னா ஆன்சர் டோட்டல். அதே மாதிரி இந்த 1040 into 6 into 10 into 5 into 15 போட்டா ஆன்சர் டோட்டல்ல போட்டா. ஆனா இங்க நம்மளுக்கு எப்படி தெரியுமா கொஸ்டின் ஃபிக்ஸ் பண்ணுவான்? ஒரு இதுல பர் யூனிட்டுக்கும் ஒரு இதுல டோட்டல் அகைன் திருப்பி பர் யூனிட்டுக்கு வர மாதிரி தான் கொஸ்டினே ஃபிக்ஸ் பண்ணுவான். ஒரு யூனிட்ல டோட்டல் ஒரு யூனிட்ல பர் யூனிட் வர மாதிரி தான் என்ன பண்ணுவான் கொஸ்டினே ஃபிக்ஸ் பண்ணுவான். இதை ஃபர்ஸ்ட் பர் யூனிட்ல போட்டது ஈஸியா வந்துருச்சு. ஏன்னா இங்க ஆன்சர் என்ன? 0.75 per kg. இங்க எத்தனை கேஜி தேவை? ஒரு யூனிட்டுக்கு எத்தனை கேஜி? 4. இங்க ஒரு யூனிட்டுக்கு எத்தனை கேஜி? 6. இங்க ஒரு யூனிட்டுக்கு எத்தனை கேஜி? 3. இது 1040 per batch. அப்ப இங்க மொத்தம் எத்தனை பேட்ச் தேவை? 10 பேட்ச் தேவை. அப்போ ஒரு யூனிட் ஒரு பேட்சுக்கு 1040 ரூபா. 10 பேட்சுக்கு 10,400. அப்போ 1040 into 10,000, 1040 into 10 divided by எத்தனை யூனிட்ஸ்? 4,000 units. It will give you cost per unit of storage. அதுக்கப்புறம் இதுக்கு சொல்லு 30 into 5 divided by 3,000. சாரி 1040 into 5 divided by 3,000. செகண்டுக்கு வந்துரும். அடுத்த காஸ்ட் பேட்ச் எவ்வளோ? 1040 into 15 பேட்ச் எவ்வளோன்னு கண்டுபிடி. That will amount divided by 1,600 will give cost per unit. சிக்கு சொல்லு அது மாதிரி. எலக்ட்ரிசிட்டி டிவைடட் பை என்ன கிடைச்சிருக்கு? காஸ்ட் பை 1.08 பர் என்னது? 1.08 பர் ஆபரேஷன் கிடைச்சிருக்கு. ஆபரேஷன்ஸா மாத்திடும் ஆபரேட்டர். இதான் 632 தான் ஆபரேட்டர் டிவைடட் பை 1.08 ஆபரேஷன்ஸ். கரெக்டா? ஒரு யூனிட்டுக்கு எத்தனை ஆபரேஷன்? அப்போ 1.08 into 6 இங்க கிடைச்சிடும். சார் எனக்கு டோட்டலுக்கு போட சொல்றாங்க. அப்போ 1.08 into 24,000. சரி, ஏன் சார் இந்த இடத்துல 24,000 போடல? நம்ம டேபிளர் காலம் எதுக்கு போட்டுட்டு இருக்கோம்? அப்போ ஒரு யூனிட்டுக்கு எத்தனை? 6. டோட்டல் கேட்டாங்கன்னா அந்த 1.08 into 24,000 போடு. 1.08 into 9,000 போடு. 1.08 into 3,200 போடு. பர் யூனிட்டுக்கு கேட்டிருக்கிறதுனால 1.08 into 6, 1.08 into 3, 1.08 into 2 ஆட் பண்ணா காஸ்ட் பர் யூனிட் கிடைச்சோம். கரெக்டா? இப்ப அந்த ரெண்டாவது காஸ்ட் என்ன தெரியுமா வரும்? ஸ்டோரேஜ் காஸ்ட் 2.6. எப்படி ஒர்க்கிங் சொல்லு? 1040 into 10, 10,400. 10,400 into 4,000 போடு. 4,000. அதே மாதிரி அடுத்து சொல்லு 1040 into 5, 5,200 divided by 3,000. 1.73. அடுத்தது 1040 into 15, 15,600 divided by 1,600. 9.75. இது என்னது ராஜா? ஸ்டோரேஜ் காஸ்ட். அடுத்தது 1.08 into 6 டைரக்டா போட்டுடலாம். ஏன்னா இதுவும் பர் யூனிட்டுக்கு இருக்கு, அதுவும் பர் யூனிட்டுக்கு இருக்கு. கரெக்டா? இப்ப போடு 1.08 into 6. 6. இங்க ஓவர் ஹெட்ஸ் காஸ்ட் ஆட் பண்ண 3 plus 2
5 plus 6 11, 11 plus something 12 வருது. இங்க நீ எவ்வளவு போட்டிருக்க டிஃபரன்ஸ்? இங்க பார், இங்க என்ன வந்துச்சுடாமா 1.08 into 3 போடு 3.24. இங்க காஸ்ட் ஆட் பண்ணி பாரு. 4 plus 1 5, 5 plus 3 8, 8 plus something ஆட் பண்ணா 9 வருது. இங்க என்ன வந்திருக்கு? ஆனா 9 தான். அந்த 3 தான் இங்க வந்து ஆட் ஆயிருக்கும். அடுத்து பாரு 1.08 into 2 2.16 போட்டினா 2 plus 9 11, 11 plus 2 13, 13 plus 14 வருது. 9 plus 2 11, 11 plus 2 13 plus 1 14 போட்டுக்கோ. இங்க என்ன போட்டிருக்க? that is the difference between என்ன காஸ்ட். அப்போ இந்த இடத்துல you can ஒரிஜினலா போட்டா 2.16 போட்டா ஆன்சர் 11 தான் வந்திருக்கணும். இந்த இடத்துல 17 போட்டு இந்த பிரைஸ் இஸ் ஓவர் காஸ்ட், சோ தட் இதோட பிரைஸ் அதிகமா வச்சிருப்ப. இது அண்டர் காஸ்ட், ஏன்னா இந்த இடத்துல 12 போட்டிருக்கணும், இந்த இடத்துல என்ன பண்ணிருக்க 8. ஆனா நம்ம யூஸ் பண்ற மெத்தட் தான் ஈஸி. இதெல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது, ஆபரேஷன்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது. அதுக்குள்ள ப்ராடக்ட் அடுத்த வித்துட்டு போயிடுவோம் நம்ம ஆபரேஷன் கண்டுபிடிச்சு. சோ ஏபிசி காஸ்டிங்கிறது யூஎஸ்ல தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அவங்களாலே ஃபாலோ பண்ண முடியல, நம்ம எந்த மெத்தட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரெடிஷனல் காஸ்டிங். பட் ஏன் இதை நம்ம படிக்கிறோம்னா இதுல பெஸ்ட் ஆன்சர் கிடைக்குது. அப்போ ஏன் சார் இதை நம்ம அப்சர்வேஷன் காஸ்டிங்ல ஹைபிரிட் காஸ்டிங்கா உள்ள கொண்டு வந்துடலாம்? ஏன் அப்படின்னா நம்ம அங்க ஒரு இடத்துல படிச்சிருப்போம், உன்னால அலோகேஷன் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இண்டஸ்ட்ரி ஓரியன்டா பெஸ்ட் அலோகேஷன் நீனா பிரிச்சு போட்டுக்கலாம் சொன்னா தெரியுமா? எதுல? அப்சார்ப்ஷன் காஸ்டிங் நடத்தும் போது, லைக் நம்மளோட காஸ்டிங் நடத்தும் ஓவர் ஹெட்ஸ் நடத்தும் போது ஓவர் ஹெட்ஸ் பிரிக்க முடியலன்னா என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னேன். இண்டஸ்ட்ரி இதுல எப்படி பிரிக்கணுமோ பேஸ்ல நீ பிரிச்சுக்கலாம். எப்படி யூஸ்ஃபுல் கரெக்டா இதோட யூஸ்ஃபுல்ல பிரிக்கிற மாதிரி பிரிச்சுக்கோன்னு சொன்னா தெரியுமா? அந்த இடத்துல ஏபிசி காஸ்டிங் கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பிரிக்கிறதுக்கு. பட் இந்த காஸ்டிங் ரொம்ப டஃபஸ்ட் காஸ்டிங். டஃபஸ்ட்னா என்ன தெரியுமா? உனக்கு டஃப் கிடையாது, உனக்கு டஃப் இதெல்லாம் டஃப் கிடையாது உனக்கு. நீ உடனே உனக்கு டஃப்னு நினைச்சுக்காத. இந்த கண்டுபிடிச்சா தெரியுமா 6 ஆபரேட்டர் 3 ஆபரேட்டர் 2 ஆபரேட்டர், அது கஷ்டம் பர் யூனிட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு. இது வந்து கண்டுபிடிச்சிருக்கான் தெரியுமா 10 பேட்ச் 5 பேட்ச் 15 பேட்ச், அது கஷ்டம். அதுதான் மேட்டர். அது கண்டுபிடிச்சிட்டா பிரச்சனை இல்லை, அது கண்டுபிடிக்கிறது பிராக்டிக்கலா கஷ்டம். உனக்கு கொஸ்டின்ல கொடுத்துருவோம் சரியா? இதுவே டோட்டல்ல போடலாமா? இதே கொஸ்டின் டோட்டல் புக்ல நான் போட்டு காட்டுறேன். எப்படி போடுவேன்? 4000 இன்டூ ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கோம், அதை யூஸ் பண்ணிக்கிறேன். 4000 இன்டூ 8 32,000 கரெக்டா? 3000 இன்டூ 12 1600 into 6 19,600. லேபர் காஸ்ட் ஒரு 5 ரூபாய் 7 ரூபாய் 10 ரூபாய். 5 ரூபாய் இன்ட்டு 4000 ஒரு யூனிட்டுக்கு 5 ரூபாயா? அப்படித்தானே கணக்கு பண்ணிருக்கோம். ஒரு ஹவருக்கு 10 ரூபாய்னா ஹாஃப் ஹவருக்கு 5 ரூபாய். அப்போ ஒரு யூனிட்டுக்கு 5 ரூபாய். அப்போ 4000 ஹவருக்கு 4000 யூனிட்டுக்கு 20,000 rupees. இங்க 3000 இன்டூ 7.5 22,500. அங்க 1600 into 10 16,000. இது வரையும் முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்? ஓவர் ஹெட்ஸ்ல ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் ஹேண்டில்டு. இப்ப டோட்டலுக்கு போகணுமா பர் யூனிட்டுக்கு போகணுமா? இங்க 0.75 per kgயா? டோட்டல் எத்தனை கேஜி ஹேண்டில்டு? 4000 into 4 16,000 kg ஹேண்டில்டு. அப்ப 16,000 into 0.75 கால்குலேட்டர் கொடு. 16,000 into 0.75 12,000. பர் யூனிட் போடும்போது நீ என்ன பண்ணுவ? டிவைடட் பை 4,000 போடுவியா? அததான் லாஸ்ட் இதுல 0.3 போட்டிருக்க. எப்படி 0.75 into 4 போட்டா என்ன வந்துடும்? 3. அததான் நீ என்ன பண்ற இந்த இடத்துல 0.75 into 16 போட்டா டோட்டல் கிடைச்சிருது 12,000 ரூபாய். ஒரு யூனிட் கண்டுபிடினா 12,000 டிவைடட் பை 4000 12,000 சரி 3 ரூபாய். அதை நம்ம அந்த மெத்தட்ல போட்டோம். 12,000 முடிஞ்சு. அடுத்தது 0.75 per kg னா 18,000. 0.75 13,500. 0.75 into 18,000 னா 13,500. 13,500 is for எத்தனை கேஜி? நம்ம ஃபுல்லா தானே போடுறோம், அப்படியே போட்டுடலாம் 13,500. அதே மாதிரி 0.75 into 3,600 3,600. அடுத்தது இதை மூணுத்தையும் ஆட் பண்ணா அவன் சொன்ன ஃபர்ஸ்ட் சொன்னாலும் ஒரு நம்பர், இதுக்கு ஸ்பிளிட் அப் கொடுத்தான்ல அது வந்துடும். அது கம்மியா வந்திருந்துன்னு வச்சுக்கோ, சப்போஸ் கம்மியா வந்திருந்துன்னு வச்சுக்கோ, அது காஸ்ட் ஆஃப் அன்யூஸ்டு கெப்பாசிட்டி. ஓகேவா? சரி, அடுத்தது ஸ்டோரேஜ் காஸ்டா? ரொம்ப சிம்பிள். 1,040 பர் பேட்ச். எத்தனை பேட்ச்? 10 பேட்ச். அப்போ ஒரு ஏக்கு மட்டும் 10 பேட்ச். அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டுரு 10,400.
பிக்கு மட்டும் எத்தனை பேட்ச் 5000 5 பேட்ச் அப்ப 5200 இங்க 15 பேட்ச் 15600 முடிஞ்சு போச்சு. பர் யூனிட் கேட்டா எப்படி போடுவ? இந்த 10400 டிவைடட் பை 4000 அததான் லாஸ்ட் மெத்தட்ல போட்டோம். இங்க நம்ம டோட்டல் போடுறதுனால அப்படியே போட்டுடலாம். சோ இது போடும்போது வேலை வச்சது, இது போடும்போது அப்படியே போட்டுடலாம். போன சம்ல இது வேலை வைக்காது, இது வேலை வைக்கும், அவ்வளவுதான். எல்லா சம்லயும் என்ன பண்ணுவோம், ஒன்னு யூனிட்ல கொடுத்து யூனிட்லயே போட சொல்லுவான், இல்ல டோட்டல கொடுத்து டோட்டலே போட சொல்லுவான். நம்ம புக்ல தான் இந்த சாப்டரை கஷ்டமாக்கணுமேன்றதுக்காக இப்படி கால்குலேஷன் கொடுத்துருக்கோம். இது கஷ்டம் கிடையாது ஆக்சுவலா. இது ஒரு மெஷர்மெண்ட்ல கொடுத்து இது ஒரு மெஷர்மெண்ட்ல கொடுத்தாதானே நீ ஏதாவது யோசிப்ப. அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். மேக்ஸை தவிர கான்செப்ட் இதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்க 1.08 பர் ஆபரேஷன். இங்க எத்தனை ஆபரேஷன் டோட்டலா அப்படியே மல்டிப்ளை பண்ணு. பர் யூனிட்டுக்கு வேணா என்ன பண்ணுவ, டிவைடட் பை 4000 தட் வில் பி 6. 24,000 மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை 4000 பண்ணா அதுக்கு பதிலா என்னத்தை மல்டிப்ளை பண்ணி போயிடலாம், 6. அதனாலதான் நான் லாஸ்ட் மெத்தட்ல 6 மல்டிப்ளை பண்ணும். சோ இந்த இடத்துல நீ எதை மல்டிப்ளை பண்ணும், 1.08 is for per operation. எத்தனை ஆபரேஷன், 24,000 ஆபரேஷன். 25,920 9720 3,200 3456. சார் எனக்கு இந்த இடத்துல இருந்து அந்த ஆன்சர் வேணும் சார், கொண்டு வரலாமா? டோட்டல்ல போட்டேன் சார், ரொம்ப சிம்பிள். இதை மூணுத்தையும் ஆட் பண்ணு, டிவைடட் பை 4000 போடு, ஓவர் ஹெட் பர் யூனிட் கிடைச்சிரும். இது மூணுத்தையும் ஆட் பண்ணு, டிவைடட் பை 3000 போடு, அதே ஆன்சர் வந்துடும். இது மூணுத்தையும் ஆட் பண்ணு, டிவைடட் பை 1600 போடு, அது வந்துடும். சார் நம்ம அப்ப மொத்தம் எல்லாத்தையுமே டோட்டல்ல கண்டுபிடிச்சிட்டு கடைசியா யூனிட்டால டிவைட் பண்ணா சேம் ஆன்சர் வருமா சார்? எஸ், சேம் ஆன்சர் தான் வரும். அப்ப நான் இதை மட்டும் நான் பர் யூனிட்ல போட்டு வச்சுக்கிறேன் சார். டைரக்ட் மட்டும் டைரக்ட் லேபரும் ஓவர் ஹெட்ஸ் நான் மூணுத்துக்கு டோட்டல்ல போட்டுறேன், கடைசியா டிவைட் பண்ணி பர் யூனிட்ல போட்டுக்கிறேன். அந்த பர் யூனிட் ஆட் பண்ணிக்கலாமா? பண்ணலாம். புரியுதா நான் என்ன சொல்றேன்? எல்லாமே டோட்டல்ல கொடுத்துருவான், கடைசியா பர் யூனிட் கேட்டா என்ன பண்ணு, டோட்டலையும் கேட்டான் பர் யூனிட்லையும் கேட்கறான்னு வச்சுக்கோ. டோட்டலையும் கேட்கறான் பர் யூனிட்லையும் கேட்கறான், டோட்டல்ல போட்டுரு, டிவைடட் பை கடைசியா இந்த டோட்டல் காஸ்ட் ஆட் பண்ணி பர் யூனிட்ல போட்டு, டோட்டல் காஸ்ட் ஆட் பண்ணி பர் யூனிட், டோட்டல் காஸ்ட் ஆட் பண்ணி பர் யூனிட், முடிஞ்சு போச்சு. இப்போ இது இந்த மெத்தட், இது இந்த மெத்தட். இதே டோட்டல்ல போட்டா என்ன பண்ணிருப்ப, into 4000 into 3000 into 1600 4000 3000 1600 4000 3000 1600 டோட்டல் காஸ்ட் வந்திருக்கும். ஆர் டோட்டல் காஸ்ட் ஆட் பண்ணிருக்கல, into 4000 3000 1600 ஆட் பண்ணாலும் டோட்டல் காஸ்ட் கிடைக்கும். புரியுதா ராஜா? சோ நம்ம என்ன மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம் இங்க, பேட்ச்ன்றது இந்த 10 பேட்ச்ன்றது எத்தனை யூனிட்டுக்கு, 4000 யூனிட்டுக்கு. அப்ப 10 பேட்ச் மல்டிப்ளை பண்ணாலே இங்க 4000 யூனிட்டுக்கான காஸ்ட் வந்துருது. ஒரு யூனிட்டுக்கான காஸ்ட் வேணும்னா டிவைடட் பை 4000. இங்க 0.75 per kg. இப்போ நான் இந்த 16,000 kg மல்டிப்ளை பண்ணா டோட்டல் கிடைச்சிரும். ஆனா எனக்கு ஒரு யூனிட் வேணா டிவைடட் பை 4000. அதுக்கு டைரக்டா 0.75 into 4. ஏன்னா into 16 divided by 4000 is nothing but into 4. அது பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். This is all about ABC. இன்னொரு சம் போடுறேன், நானே போடுறேன். Question number 3 கொஞ்சம் பண்ணால சம். மொத்தமே 3 கொஸ்டின் தான் உனக்கு இல்லுஸ்ட்ரேஷன். 3ஆவது கொஸ்டின் நான் போட்டுறேன். எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நீ போடு. எக்ஸசைஸ்ல ஒரு 2 ப்ராப்ளம் இருக்கு சரியா, அதுல 2த்தையும் நீ போட்டுரு. அதுல கொஸ்டின் நம்பர் 2 லாஸ்ட் கேட்டான். சோ அது உனக்கு கேட்க மாட்டான். சோ எனக்கு தெரிஞ்ச வரையும் இந்த வாட்டி எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா ஆர்டிபில ஏதாவது ப்ராப்ளம் கொடுத்துருப்பான். எம்டிபி ஆர்டிபில ஆர்டிபில இருந்து வந்த ப்ராப்ளம் ஏதாவது புதுசா இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் கேட்பான். அப்படி இல்லைன்னா புக்ல உள்ள ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை ரிப்பீட் பண்ணுவான். சரியா? சரி நான் சொல்றேன் அதுக்கு பின்னாடி. இப்போ கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். 3 அகைன் நார்மல் காஸ்டிங்லையும் போடு, ஏபிசிலையும் போடு. ஏபிசி லிமிடெட் மேனுஃபேக்சர்ஸ் 2 types of machinery equipment, Y and Z. எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் பண்றான், யூசிங் எக்யூப்மெண்ட் இல்ல, மேனுஃபேக்சரிங் எக்யூப்மெண்ட் Y and Z. Absorb overheads on the base of direct labor hours. அப்படின்னா என்ன? ட்ரெடிஷனல் காஸ்டிங் மெத்தட். டைரக்ட் லேபர் ஹவர்ல பிரிக்கிறோம்னா அது என்ன மெத்தட்? ட்ரெடிஷனல் காஸ்ட். The budgeted overheads and the direct labor hours அவனே கொடுத்துட்டான். 1,12,42,500 rupees. ஹவர்ஸ் வந்து 20,000 ஹவர்ஸ் ரெஸ்பெக்டிவ்லின்ட்டான். அப்ப டிவைடட் பை 20,000 போட்டா பர் ஹவர் கிடைச்சிரும். இன்டு இதுக்கு எத்தனை ஹவர், இதுக்கு இன்டு எத்தனை ஹவர், இதுக்கு எத்தனை ஹவர் போட்டா காஸ்ட் பர் யூனிட் கண்டுபிடிச்சலாம். அவ்வளவுதான், as simple as that. கீழே எத்தனை யூனிட் ப்ரொடியூஸ் பண்றான்னு கொடுத்துருக்கான். 2,500 யூனிட், 3,125 யூனிட். மெட்டீரியல் காஸ்ட் கொடுத்துட்டான் 300 ரூபாய் பர் யூனிட், 450 ரூபாய் பர் யூனிட். லேபர் காஸ்ட் 3 ஹவர் லேபர் யூஸ் ஆகுதான் எக்ஸுக்கு, ஒய்க்கு 150 ரூபாய் பர் ஹவர். இசட்டுக்கு 4 ஹவர் யூஸ் ஆகுதான் 150 ரூபாய் பர் ஹவர். சோ அவனுக்கு சம் அமௌண்ட் கொடுத்துறான். ஓவர் ஹெட்ஸ் ஒரு ஹவருக்கு அங்க மேல கொடுத்துருக்கான்ல
12 lakh something divided by 20,000 per hour கடைசில அந்த hour into labor hourல மல்டிப்ளை பண்ணிடு. You will get the answer. இது ட்ரெடிஷனல் காஸ்டிங் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஏபிசி காஸ்டிங். ABC Limited overheads of 12,40,500 can be identified with 3 major activities. அப்ப 3 cost drivers வரப்போகுது. ஒன்னு ஆர்டர் ப்ராசஸிங், இன்னொன்னு மிஷின் ப்ராசஸிங், இன்னொன்னு ப்ராடக்ட் இன்ஸ்பெக்ஷன். அப்ப ஆர்டர் ப்ராசஸிங் டிவைடட் பை ஆர்டர் ப்ராசஸ்ட், நம்பர் ஆஃப் ஆர்டர் அவனே கொடுத்துருப்பான் அது என்னன்ட்டு. அடுத்தது மிஷின் ப்ராசஸிங் டிவைடட் பை நம்பர் ஆஃப் மிஷின் ஹவர்ஸ். Inspection divided by number of inspections made, you will get what? Cost per cost driver into அது அப்படியே என்ன பண்ண நீ யூனிட்டா போடலாமா? கவனி ராஜா, இதுவுமே எழுதாது போல. ஒய் இசட்னு ரெண்டு ப்ராடக்ட் ட்ரெடிஷனல் காஸ்டிங்ல போட்டுறது. டைரக்டா அவனே கொடுத்துட்டான். டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் வாஸ் 300 per unit, 450 per unitனு கொடுத்துட்டான் மெட்டீரியல் காஸ்ட். லேபர் காஸ்ட் என்ன சொல்லியிருக்கான், டைரக்டா கொடுக்காம இங்க 3 hours யூஸ் ஆகுமா. எத்தனை அவர்? ஒரு யூனிட்டுக்கு 3 hours. ஒரு அவரோட ரேட்டு 150 ரூபாய், அப்போ 450. இங்க 4 hours 150, அப்போ 600. அடுத்து ஓவர் ஹெச் போடணுமா? ஓவர் ஹெச் எதுல பிரிக்க சொல்லிட்டான்? லேபர் ஹவர்ல. அப்ப 3 hour 4 hour, 3 into something 4 into something. அந்த 3 into something 4 into something. சார் லாஸ்ட் சம்ல வந்து நம்ம தானே டோட்டல் அவர் கண்டுபிடிச்சோம். நம்ம தான் எப்படி ஒரு யூனிட்ல உள்ள யூனிட்ஸ் இன்டு ஹவர்ஸ் மல்டிப்ளை பண்ணி டோட்டல் அவர். இந்த சம்ல அவனே என்ன கொடுத்துட்டான்? ஹவர்ஸ் கொடுத்துட்டான். அப்ப ரேட் பர் ஹவர் கண்டுபிடிச்சிருவியா? ரேட் பர் ஹவர் இன்டு என்னத்தை மல்டிப்ளை பண்ண? ஒரு யூனிட் எத்தனை ஹவர்ன்றதை மல்டிப்ளை பண்ணியா? இங்க அதே ஒரு யூனிட் எத்தனை ஹவர்னு கொடுத்துட்டான். சோ நம்மளோட ஒர்க் அவன் என்ன பண்ணிட்டான்? மினிமைஸ் பண்ணிட்டான். சார் நாங்க தானே சார் அங்க வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இன்டு அதோட ஹவர்ஸ் மல்டிப்ளை பண்ணி டோட்டல் ஹவர் கண்டுபிடிச்சோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்யோட யூனிட்ஸ் பாத்தீங்கன்னா 2500 யூனிட்ஸ், இசட்டோட யூனிட்ஸ் பாத்தீங்கன்னா 3125 யூனிட்ஸ். சப்போஸ் இந்த லேபர் ஓவர் ஹெச் காஸ்ட் வந்து 12,42,500 டிவைடட் பை 96,000, சாரி டிவைடட் பை 20,000 ஹவர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த 20,000 ஹவர்ஸ் கொடுக்கலனா லாஸ்ட் சம்க்கு நீ பண்ண மாதிரி ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு? 2500 யூனிட். ஒரு யூனிட்டுக்கு 3 ஹவர், அப்ப 2500 யூனிட்டுக்கு 7500 ஹவர். 3125 யூனிட் இஸ் ஃபார் 3125 யூனிட்ஸ். ஒரு யூனிட்டுக்கு 4 ஹவர். 4 3 are 12, 4 125, 500 ஆட் பண்ணா அதுதான் அவன் கொடுத்துட்டான். லாஸ்ட் சம்ல அவன் கொடுக்கல, அதனால இந்த நம்பரை கண்டுபிடிச்சு நம்ம டிவைட் பண்ணோம். இந்த சம்ல அவன் கொடுத்துட்டான். இப்ப அந்த கண்டுபிடிச்சது என்னது? ஓவர் ஹெச் ரேட் பர் ஹவர் இன்டூ 3 into 4 போட்டா பர் யூனிட் கிடைச்சிரும். இன்டூ 7500 into 12,500 போட்டா டோட்டல் கிடைக்கும். இப்ப நம்ம எல்லாமே என்னத்துக்கு போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம்? அப்ப நம்ம எதுக்கே போட்டுடலாம், அதிகம் பர் யூனிட்டுக்கே போட்டுடலாம். சோ 12,42,500 divided by 20,000 units, 62.125. 62.125 into 3, 186.375. 4, 248.5. add பண்ணா 300 plus 450, 750 plus 186.375 will give you 936.375. 1050 plus 248.5 will give you 1298.5. காஸ்ட் per unit. இதுல ட்ரெடிஷனல் காஸ்டிங் மெத்தட்ல முடிஞ்சிருச்சு. கரெக்டா? இது கொடுக்கலனா இந்த 20,000 இப்படி கண்டுபிடிச்சிருக்கணும். டிவைடட் பை அந்த 62.5 கண்டுபிடிச்சிருப்ப. இன்டூ 3 into 4 போட்டிருப்ப. ஏன்னா அது பர் ஹவருக்கு. இங்க 3 ஹவர், இங்க 4 ஹவர். ஏன்னா இங்க நம்ம எத்தனை யூனிட் போட்டிருக்கோம்? பர் யூனிட். இதுவே டோட்டலுக்கு போட்டிருந்தா இன்டூ 7,500 ஹவர் இன்டூ 12,000 நம்ம பர் யூனிட் போட்டதுனால அப்படி போட்டுக்கோ. இப்போ நல்ல கவனி, ஒரு இங்கையும் போட்டு வைக்கிறது இல்ல, மார்க்கரும் வாங்கி வைக்காதீங்க. புது மார்க்கர் இருந்துச்சு, 2 மார்க்கர், 1 மார்க்கர் தானே கொடுத்த. இன்னும் நீங்க எழுதல. கவனி,
இந்த 12,40,500 இருக்குல்ல, 12,42,500 overheads can be divided into 3 categoryன்றோம். என்னென்ன? 2,10,000, 2,10,000 என்ன processing? Order processing. Machine processing was 8,75,000 rupees. Number of inspection 1,57,500. Number of inspection. இது cost divided by respective cost driver. Respective cost driver அவனே கொடுத்துட்டான். Order processed was 600 orders total. Machine hours worked 50,000 hour. அதையும் அவனே கொடுத்துட்டான். Inspection hour 15,000. அதையும் அவனே கொடுத்துட்டான். கரெக்டா? 2,10,000 divided by 600 போட்டா 350 per. first என்ன காஸ்ட்? ஆர்டர் ப்ராசஸ் பர் ஆர்டர். கரெக்டா? பக்கத்துல எழுதிக்கணும் பர் ஆர்டர்னு. 8,75,000 divided by 50,000 போட்டினா 17.5 per machine hour. per machine hour. அங்க 1,57,500 divided by 15,000 போட்டினா 10.5 divided by number of inspection hours. கரெக்டா? இப்போ டோட்டல்ல போடலாமா பர் யூனிட்டுக்கு போடலாமா? பர் யூனிட் போடலாமா? சேம் 300 450. கரெக்டா? சேம் 450 600. என்னது? டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர். ஓவர்ஹெட்ஸ். ஃபர்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் வாட்? ஆர்டர் ப்ராசஸிங். ஆர்டர் ப்ராசஸிங்ல 2 இருக்கு. என்னது? 350 பர் ஆர்டர். ஒய்க்கு எவ்வளவுன்னு பிரிக்கணும், இசட்டுக்கு எவ்வளவுன்னு பிரிக்கணும். ஆர்டர் ப்ராசஸ்ல அவனே ரேஷியோ கொடுத்துறான் 350 250. ஒய்க்கு எத்தனை ஆர்டரான்? 350. இதுக்கு எத்தனை ஆர்டரான்? ஆனா 350 மல்டிப்ளை பண்ணா டோட்டலுக்குள்ள கிடைச்சிரும். இது பர் ஆர்டர் இன்டு 350 ஆர்டர்ஸ் போட்டினா உனக்கு என்ன கிடைச்சிரும்? டோட்டல் கிடைச்சிரும். டோட்டல் ஃபார் எத்தனை யூனிட்ஸ்? டிவைடட் பை டிவைட் பண்ணினா அப்ப நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் டோட்டலுக்கு போட்டுருவோம். டிவைடட் பை டோட்டல் கடைசியா பர் யூனிட் போட்டுக்கலாம். அப்பதான் ஈஸியா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஓகேவா? நான் என்ன பண்ணிக்கிறேன், டோட்டலுக்கு போட்டுக்கிறேன். கடைசியா டோட்டல் ஆட் பண்ணி டிவைடட் பை 2,500 போட்டா பர் யூனிட் கிடைச்சிரும். சோ இப்போ என்ன பண்றேன், 350 இன்டு 350 250 ஆட் பண்ணி தான் 600. அப்போ ஒரு ஆர்டருக்கு எவ்வளவு? ருபீஸ் 350. ஒய்ல எத்தனை ஆர்டர் இருக்கு? 350 ஆர்டர். அப்ப 350 இன்டு 350 122500. அங்க 250 இன்டு 350 87,500. அடுத்தது மிஷின் ப்ராசஸிங் ஹார்ஸ் 17.5 இன்டு டோட்டலுக்கு போடணும். இன்டு 87,000 50,000. 50,000 ஸ்பிளிட் அப் பார்த்தீங்கன்னா 23,000 27,000. இதோட ஸ்பிளிட் அப் என்ன? இதோட ஸ்பிளிட் அப் என்ன? 300 350 250. இங்க 23 27. அங்க 15க்கு 4,000 11,000 அவனே கொடுத்துட்டான். அதுல கொடுத்துட்டான், தனித்தனியாவே கொடுத்துட்டான். அந்த டேபிளர் காலம்லயே மொத்தமா கொடுத்துட்டான். சோ இப்போ இந்த 23,000 மல்டிப்ளை பண்ணா டோட்டல் கிடைச்சிடும். இங்க டோட்டலுக்கு தான் போட்டு விட்டுருக்கோம். அப்படியே டோட்டலுக்கு போட்டுடலாம். கடைசியா நீ என்ன பண்ணிக்கலாம், 2,500 வச்சு டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன கிடைச்சிருக்கு? 17.5 rupees இஸ் ஃபார் 1 மிஷின் hour. எத்தனை மிஷின் hour ஒய்க்கு? 23,000 மிஷின் hours into 17.5 will amounts to 4,02,500. 17.5 into 27 47,25,000. சாரி 4,72,500. கரெக்டா? அடுத்தது என்ன இருக்கு? இன்ஸ்பெக்ஷன் காஸ்ட். ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு 10 ரூபா 50 பைசா. இங்க 4,000 இன்ஸ்பெக்ஷன், இங்க 11,000 இன்ஸ்பெக்ஷன். 4,000 into 42,000. கரெக்டா? 11,000 போட்டா 1,15,500 பிளஸ் 42,000 போட்டா 1,57,500. கரெக்ட். இப்ப ஆட் பண்ணி இதையும் ஆட் பண்ணிடு. இது எல்லாத்துக்கும் என்னத்துக்கு இருக்கு? டோட்டல். அப்போ 1,22,500 பிளஸ் 4,02,500 பிளஸ் 42,000 ஆட் பண்ணா 5,67,000.
அதே மாதிரி அங்க ஆட் பண்ணா 87,500 பிளஸ் 4,72,500 பிளஸ் 1,15,500 போட்டா 6,75,500. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 12,42,500. கன்ஃபார்ம் வந்துருச்சா? அந்த வேல்யூ ஈக்குவல் ஆச்சா? இந்த 5,60,000 இஸ் ஃபார் டோட்டல் 2,500. அப்ப பர் யூனிட்டுக்கு 226.8. அங்க 6,75,500 இஸ் ஃபார் 3125 யூனிட். அப்ப 216.16. இங்க எவ்வளவு வந்திருக்கு? அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த 186.375 into 2,500, இந்த 248 into 3125 will be is equal to 226.8 into 2,500 plus 216 into 3125. புரியுதா இல்லையா? இது இன்ட்டு இது பிளஸ் இது இன்ட்டு இது இஸ் ஈக்குவல் டு இது இன்ட்டு இது பிளஸ் இது இன்ட்டு இது. இங்க எவ்வளவு கம்மியா இருக்கு ஏறி இருக்கோ அதே அமௌண்ட் அங்க என்ன இருக்கும், குறைஞ்சிருக்கும் இன் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யூனிட்ஸோட சேர்த்து. புரியுதா ராஜன் என்ன சொல்றேன்ட்டு? திஸ் இஸ் தேர்ட் ப்ராப்ளம். திஸ் ஆல்சோ கம்ப்ளீட்டட். ஓகேவா? எக்ஸசைஸ்ல உள்ள ப்ராப்ளத்தை நீ போகணும். ஒரு ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் போட்டா போதும். செகண்ட் ப்ராப்ளம் விட்டு லாஸ்ட் அட்டம் கேட்டான். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் மட்டும் போட்டு பாரு. இதை தவிர நான் ஒரு 5 ப்ராப்ளம் அனுப்புறேன். அந்த 5 ப்ராப்ளத்துல உள்ள ஃபர்ஸ்ட் 3 ப்ராப்ளம் ட்ரை பண்ணு. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஈஸி. அவனே காஸ்ட் கொடுத்துருப்பான், பக்கத்துல காஸ்ட் டிரைவர் இருக்கும். டிவைட் பண்ணா உனக்கு காஸ்ட் பர் காஸ்ட் டிரைவர் இன்டு திருப்பி அகைன் நீ மல்டிப்ளை பண்ணினா யூ வில் கெட் திஸ் ஓவர் ஹெட்ஸ். அதை பர் யூனிட்ல போடணுமா டோட்டல்ல போடணுமான்றத மட்டும் தான் நீ என்ன பண்ணிக்கணும், கான்சியஸா இருக்கணும். நீ நம்ம எல்லாமே எதுக்கு போட்டிருக்கோம், டோட்டல் டிவைடட் பை கரெக்டா யூனிட் போட்டா பர் யூனிட் கிடைச்சிருச்சு. பர் யூனிட்டுக்கு போடணும்னா என்ன தெரியுமா பண்ணிருக்கணும், 350 ஆர்டர் பர் ஆர்டர். இங்க எத்தனை ஆர்டர் இன்டு 350 யூ வில் கெட் 1,22,500 டிவைடட் பை 2,500. அங்கே பர் யூனிட் ஒரு இதுலயும் 2,500 டிவைட் பண்ணா பர் யூனிட் கிடைச்சிரும். புரியுதா ராஜா என்ன சொல்றது? சோ இதுல எல்லாமே பர் ஹவர் ஒன்னுத்துக்குமே டைரக்டா கொடுக்கல, டைரக்டா எதுக்குமே யூனிட்டுக்கே வரல. எல்லாமே என்னத்துக்கு தான் இருக்கு, பர் மிஷின் அவர் பர் ஆர்டர் பர் இன்ஸ்பெக்ஷன் அவர்னு இருக்கு. அப்ப டோட்டலுக்கே கண்டுபிடிச்சிட்டு கடைசியா டிவைட் பண்ணா யூ வில் கெட் பர் யூனிட். ஏபிசி புரியுதா? ஏபிசி காஸ்டிங்ல என்ன வித்தியாசம், காஸ்ட் பர் காஸ்ட் டிரைவர் கண்டுபிடிக்கணும். அந்த டிரைவர் வச்சு அலோகேட் பண்ணணும். அந்தந்த காஸ்ட்டுக்கு அந்தந்த டிரைவர் யூ வில் கெட் காஸ்ட் பர் காஸ்ட் டிரைவர். தட் மே பி இன் ஃபார் பர் யூனிட்டா இருக்கலாம் ஆர் ஃபார் பர் ஹவர் ஆர் பர் ஆர்டரா இருக்கலாம். அது என்னவா வேணா இருக்கலாம். மல்டிப்ளை பண்ணும்போது டோட்டல் கண்டுபிடிக்கிறதுனா டோட்டல் கண்டுபிடிச்சு மொத்தமா போட்டு டிவைடட் பை கடைசியா பர் யூனிட் போடு. இல்ல பர் யூனிட்டுக்கே கண்டுபிடிக்கணும்னா அந்தந்த இடத்துல நீ என்ன பண்ணிடணும், டிவைடட் பை யூனிட் போடணும். அவ்வளவுதான் வித்தியாசம். சோ நம்ம கான்சியஸ் எங்க இருக்கணும்னா நம்ம பர் யூனிட்டுக்கு போடுறோமா டோட்டலுக்கு போடுறோமான்றது. இப்ப இங்க பர் யூனிட் போடணும்னா என்ன இருக்கணும் பாரு, 17.5 இஸ் ஃபார் 1 மிஷின் ஆர். இங்க எத்தனை மிஷின் அவர் தேவைப்படுது, 23,000 மிஷின் அவர் தேவைப்படுது. 17.5 into 23,000 போடுச்சுன்னா 4,02,500 இஸ் ஃபார் 2,500 யூனிட். பர் யூனிட் எவ்வளவுன்னு கிடைச்சிருக்கும். அப்ப எல்லாத்துலயும் இந்த ஒர்க்கே நம்ம பண்றதுனால ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணு, கடைசியா டிவைடட் பை 2,500 போட்டுக்கோ, ஈஸியா இருக்கும். புரியுதா ராஜா? அண்டர்ஸ்டுடா? ஏபிசிக்கும் ஓகேவா? நம்மளுக்கு ஏபிசி அவன் டீச் பண்ணதை விட ஏபிசிக்கும் அப்சார்ப்ஷனுக்கும் உள்ள வித்தியாசம் தான் நிறைய ப்ராப்ளம் கொடுத்துருக்கான். ஏபிசி தனியா போடுறதுக்கு ஒரு ப்ராப்ளம் தான், ஏபிசி அப்சார்ப்ஷன் டிஃபரன்ஸ் தான் 2 ப்ராப்ளம், 3 ப்ராப்ளத்துல இவ்வளவுதான். இதை தவிர நான் ஒரு மெட்டீரியல் அனுப்புறேன், சிஎம்ஏ ஃபைனல் புக், அதுல உள்ள ஃபர்ஸ்ட் 3 ப்ராப்ளத்தை மட்டும் போட்டுப்பேன். சரியா?